வருகின்ற வயல்காட் என்ட்ரியில ஒரு கருப்பாடு வருது அப்படின்னாங்க, ஒன்னு ரெண்டு கருப்பாடு அப்படின்னாங்க. ஆனா அப்ப நம்மளால அந்த கருப்பாடு எது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்ப கிளியரா தெரிஞ்சிட்டு யார் அந்த கருப்பாடு அப்படின்னா ராணவ். ஸோ என்னத்துக்கு அப்படின்னா இந்த சௌந்தர்யா ஜாக்லினை ப்ரமோட் பண்றதுக்காகவே உள்ளுக்குள்ள அனுப்பப்பட்ட நபர் அப்படின்னு. அது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பாக்குற குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் தெரியும். முதல் வீக்ல இருந்து இந்த பிக் பாஸ் தமிழ்ல மக்களோட சப்போர்ட் யாருக்கு இருக்கு அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள். டைட்டில் வின்னர் என அழைக்கப்படுகின்ற நபர் யார் அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள். ஆனா நேத்து பாத்தீங்கன்னா சாச்சனா அவர்களும் ராணவ் அவர்களும் பேசிக் கொண்டிருக்காங்க நைட்ல. அப்ப சாச்சனா கேக்குறாங்க ஃபைனலிஸ்டா யார் யார் வருவாங்கன்னு. ராணவ் சௌந்தர்யாவோட பேரையும் ஜாக்லினோட பேரையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரசிகர்கள் இருக்காம அப்படின்னு. ஸோ விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் டீம் சொன்ன வேலையை கரெக்டா பண்ணி கொண்டிருக்காரு. ராணவோட அசிங்கமான சில காட்சிகள், கேவலமான காட்சிகள் 1 hour எபிசோட்ல வராம இருந்ததும் சரி, அவரை பத்தி அவர் பண்ண தவறுகளை பெரிய பெரிய யூடியூபர்ஸ் ரிவ்யூ பண்றவங்க பேசாம இருந்ததை பார்க்கக்குள்ளே தெரிஞ்சுட்டு ஏதோ பிளான்ல தான் நடக்குது அப்படின்னு. சரி மக்கள், இந்த வீடியோல முத்துக்குமரன் ரசிகர்கள் அதிர்ச்சி, அதோட ஒரு 11 முத்துக்குமரனுக்கு எதிராக நடக்கின்ற பல வேலைகள் நீங்க இப்ப வேக்கப் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அது நான் சொல்லிக்க உங்களுக்கு புரியும். அடுத்தது இப்ப நீங்க பாத்தீங்கல்ல இன்னைக்கு வாரஸ் பெர்ஃபார்மர் அப்படின்னு, அதுக்கப்புறம் 2வது ப்ரோமோ வந்துச்சுல்ல. அந்த ப்ரோமோ சௌந்தர்யா சிவகுமார வச்சு செய்யறதுக்கு இல்ல, அவங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்துறது தான் பிக் பாஸ் டீமும் விஜய் டிவியும் பண்ண ஒரு கேவலமான நாடகம். பணக்காரிக்கும் சிவாஜியோட பேரனுக்கும் ஃபேவர் செட்டை பாத்தீங்களா, சொல்லிக்க உங்களுக்கு புரியும். அடுத்தது விஜய் சேதுபதி வர்சஸ் விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் டீம் என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மை ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. மக்களை இப்ப முத்துக்குமரன் அவர்களுடைய காட்சிகள் 1 hourல எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ குறைச்சு கொண்டிருக்காங்க. இனி வருகின்ற நாட்கள்ல இப்ப சாச்சனாக்கு எப்படி இப்படி நெகட்டிவிட்டி வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது, திடீரென வந்துச்சு. பிரதீப் அண்ணனி அவர்கள் 4வது வீக் வரைக்குமே அவர் மீது குறை சொல்றவர்கள் கம்மியா தான் இருந்தாங்க. ஆனா 5வது வீக் சொல்லி வச்ச மாதிரியே பல ரிவ்யூவர்ஸ் அவருக்கு எகெயின்ஸ்டா பண்ணார்கள். அந்த வீக்கெண்டில் கமல்ஹாசன் அவர்கள் அவர் வெளியில் அனுப்பினார். ஆனா இங்க விஜய் சேதுபதி அவர்கள் இருக்க வரைக்கும் அப்படி நடக்காது. ஸோ அப்ப இது எல்லாமே பெரிய நபர்கள் கூட்டா முயற்சி செஞ்சு அவங்க விரும்பின நபருக்கு வெற்றிக்கு தடையா யார் இருக்காங்களோ அவங்க இருக்கிறபடியா மக்களால அடுத்த நபர்களால ஜொலிக்க முடியாம இருக்கு, அந்த பெயிண்ட் போர்ட்ஸால ஜொலிக்க முடியாம இருக்கும். அப்ப அவங்க மீது இப்படி சொல்லி வச்ச மாதிரி அட்டாக் நடக்கும். பெரும் புள்ளிகளுக்கு பெரிய லட்சங்கள் இதுக்கு போகும். இதுதான் உண்மை, சரிங்களா? அதுதான் முத்துக்குமரன் விடயத்தில் இப்ப நடக்குது. ஏன்னா விஜய் டிவி பிளான் பண்ணது, பிக் பாஸ் டீம் பிளான் பண்ணது சௌந்தர்யா, ஜாக்லின், அருண் இப்படியான பெரும்புள்ளிகளை டாப் 3 போடுறது, டைட்டில் வின்னர் ஆக்குறது அதுதான். ஆனா முத்து இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் கனவுல கூட சௌந்தர்யாவுக்கோ ஜாக்லினுக்கோ அருணுக்கோ யாருக்குமே டைட்டில் கிடைக்காது. முத்து தான் டைட்டில் வின்னர். அப்ப முத்துவை மக்கள் மனசுல இருந்து நீக்கணும் என்பதற்காக 1 hour காட்சியில் இருந்து நீக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தேவையே இல்லாம உள்ளுக்குள்ள பவித்ரா முத்துக்குமரன் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு தேவையில்லாத விடயத்தை எடுத்து வைக்கிறாங்க. அந்த நேற்று குக் பண்ணிக்குள்ள கூட முத்துக்குமரன் அவர்கள் ஒரு பகுதிக்கு சொன்ன விடயத்தை சோசியல் மீடியால நைட்டா ஃபேக் ஐடிகள் முத்து இப்படி சொல்லிட்டார், இவரெல்லாம் ஒரு தமிழனா அப்படின்ற மாதிரி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம முத்துக்கு சப்போர்ட் பண்ற பேஜஸுக்கு மிரட்டல் போகுது. அவங்கள பற்றி தப்பா பெரிய பெரிய ஐடிகள் எல்லாம் அவங்கள பற்றி தப்பா பேசுறாங்க. முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ற முத்துக்குமரன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஃபேன் பேஜஸ்க்கெல்லாம் மிரட்டல் போயிருக்கு. அவங்கள அந்த அட்மின் யாருன்னு தெரிஞ்சு அவங்கள பற்றி தப்பா வெளியில ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இது எல்லாமே முத்துவோட வெற்றிக்கு எதிராக நடக்கின்ற சதி. இப்பயும் முத்துக்குமரன் ஆர்மி நீங்க வேக்கப் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம் மக்களே, சரிங்களா? இன்னொரு முக்கியமான விடயம், இப்ப பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுவாங்கல்ல, இந்த 1,15,000 1,20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற நபர், சரிங்களா? முக்கியமா அந்த நபர் எல்லாம் சௌந்தர்யாவோட ஒரு டீல் வச்சிருக்க ஒரு நபர், சரிங்களா? அந்த நபர் சௌந்தர்யாவோட டீல் வச்சிருக்க நபர். அந்த நபரோட வீடியோக்களை பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சௌந்தர்யா ஒருக்கா கூட குறை சொல்லியிருக்க மாட்டாரு. ஆரம்பத்தில் அவர் முத்துக்கு எதிராக தான் பண்ணாரு. பிறகு முத்துவோட மக்கள் சக்தியை பார்த்துட்டு அவர் முத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி முத்துவையும் சௌந்தர்யாவையும் சேர்த்து வச்சு பேசுறது. ஏன்னா கோபுரமும் சாக்கடையும் ஒன்னாகுமா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப எல்லாருமே துபாயில இருக்கிற ஆள்ல இருந்து எல்லாருமே முத்துவை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணாங்க. முடியல அப்படின்னோடனே சரி வேற யாரை வெளியில அனுப்ப முடியுமோ அவங்கள அட்டாக் பண்ணி போட்டு முத்துவை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ வேக் அப் முத்துக்குமரன் ஆர்மி, சரிங்களா? மக்களே, நம்ம மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு குறை என்னன்னா, ஒரு விட நடந்து முடிஞ்சதுக்கு அவன் குரல் கொடுப்பீங்க, இப்பயே குரலை கொடுங்க. யாரு இந்த சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாம் உண்மையான ரிவ்யூவர்ஸ் இல்ல.
சௌந்தர்யா ஜாக்லின் போன்ற நபர்களுக்கு ஒருத்தன் சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறான்னா அவனோட வீடியோ பார்க்கறது குப்பையை எடுத்து நம்மளுடைய பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு சமம். அதனால அப்படிப்பட்ட நபர்களை ஃபாலோ பண்ணாதீங்க, பார்க்காதீங்க, இக்னோர் பண்ணுங்க. நீங்க ஒரு தகுதி இல்லாத ஒரு நபரோட வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்க யூடியூபுக்குள்ள வரைக்கலையோ இல்ல எந்த சோஷியல் மீடியாவுக்கு போகலையோ அவங்களுடைய வீடியோ தான் உங்களுக்கு சஜஷன்ல வரும். அப்ப முத்துக்கு ஆதரவா பேசுற நபர்கள், உண்மையை பேசுற நபர்களோட வீடியோக்கள் உங்களுக்கு கண்ணில் படாம போயிடும். அப்ப நீங்க பார்க்காம விட்டீங்கன்னா இந்த பார்வையாளரோட வியூ குறைய குறைய அவங்க பேசுற உண்மைகள் பல பேருக்கு சென்றடையாம போகும். தயவு செய்து சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ற, ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ற நபர்களோட வீடியோக்களை இக்னோர் பண்ணுங்க மக்களே, சரிங்களா? ஓகே, சரி. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி வர்சஸ் விஜய் டிவி. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ராணி டாஸ்க் இருக்குல்ல, உண்மையிலேயே இப்ப விஜய் டிவியோட இந்த பிக் பாஸ் 8 தமிழ் கொஞ்சம் கீழே டவுனா தான் போகுது. அப்ப இந்த ராணி ராஜா டாஸ்க்ன்றது அவங்களுக்கு பெரிய ஒரு முக்கியமான விடயம். இங்க ராணியாவும் ராஜாவும் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கு. முத்துக்குமரன் மாஞ்சேரி அவங்க எவ்வளவு தூரம் இந்த ஷோவை ராஜாவா ராணியா போட்டிருந்தா எங்க போயிருக்கும், இந்த டிஆர்பி எங்க போயிருக்கும்? சரி, முத்துக்குமரன் வேணாம், மாஞ்சேரியும் வேணாம், தீபக் ராஜாவாவும் இல்ல அப்படின்னா ஆனந்திய ராணியாவும் போட்டிருக்கலாம், வேற மாதிரி போயிருக்கும். இல்ல அருணை கூட ராஜாவா போட்டிருக்கலாம், கேப்டன்சியில் அவர் பொறுப்பா பண்ண மாதிரி ராஜாவா பொறுப்பா வந்து பண்ணியிருப்பாரு. ஆனா அவங்க ஏன் வந்து அதை வந்து பண்ணல? சோ சாட்சியனா அவர்களை ஒரு நெகட்டிவிட்டியா மக்கள்கிட்ட தள்ளணும், இந்த பொண்ணு ஒண்ணுக்குமே உதவாது அப்படின்ற மாதிரி காமிக்கணும். ஏன் சௌந்தர்யா ஜாக்லினுக்கு ராணியை கொடுக்கல? அவங்க சும்மா ஒரு நார்மல் பவர் கிடைச்சாலே அவங்களோட உண்மையான வன்ம முகம் வெளியில வந்துடும், கேவலமான முகம் வெளியில வந்துடும், அவங்க யாருன்றது தெரிய வந்துடும், எந்த பெரிய சொன்னாக்கா அப்படின்றது தெரிய வந்துடும். அதனாலேயே அவங்களுக்கு அந்த பவரை வந்து கொடுக்கல. அவங்களை காப்பாத்துறதுக்கு சாட்சியனா வெளிச்சம் போட்டு காமிக்கணும், இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்றதுக்கு முன்னே பிக் பாஸ் டீமே வந்து பிளான் பண்ணி பண்ணது. விஜய் சேதுபதி அவர்களை ஒரு நெகட்டிவிட்டியா காமிப்பதற்கு பிக் பாஸ் டீம் வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கு, விஜய் டிவி ட்ரை பண்ணி கொண்டிருக்கு. ஏன்னா சௌந்தர்யா ஜாக்லினோட வளர்ச்சிக்கு தடையா இருப்பது மக்கள் செல்வன். மக்கள் செல்வன் பிஆர் டீமுக்கு சிம்ம சொப்பனமா இருக்காரு. முத்துக்குமரன் அவர்களை வெளியில இவங்களால அனுப்ப முடியாது, மக்கள் செல்வன் உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும், சரிங்களா? மக்கள் செல்வன் விலகிட்டாருன்னா கண்டிப்பா முத்து வின்னர் இல்ல, எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சோ அதனாலேயே மக்கள் செல்வனை விளக்குவதற்கு அவர் மீது ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்றதுக்கு எக்கச்சக்கமான வேலைகள் நடக்குது. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க மக்களே, சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துச்சுல புறமோ, அது வந்து இது வரைக்குமே ஒரு 6 வீக் முடிஞ்சிருக்கு. எவ்வளவு பேர் போனஸ் பெர்ஃபார்மர் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு கையில கட்டி விடுறது அப்படியான டாஸ்க் இல்லை அப்படின்னா எப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கின அப்படின்னு காமி அப்படின்னு சொல்றதான் கொடுத்துருப்பாங்க. ஒருத்தங்களை உட்கார வச்சு நீங்க அவங்களுக்கு வச்சு செய்யுங்க அப்படின்னா அவங்கள வச்சு செய்யறதுக்கு இல்ல, பாக்குற மக்களுக்கு ஐயோ பாவண்டா இப்படி வச்சு செய்றாங்களே, ஏண்டா மனிதாபிமானம் இல்லையா அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணதான் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கு. சௌந்தர்யாவை எல்லாம் வச்சு செஞ்சா நாங்க கைதட்டுவோமே தவிர அனுதாபம் எல்லாம் பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு அந்த அம்மா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விதிமீறலும் சரி திமிரும் சரி எக்கச்சக்கமான கேவலங்கள் பண்ணிருக்கு. சிவாஜியோட பேரை இந்த வீக் போக வேண்டிய நபர் தான், சொல்ல போனா அவர்கிட்ட எந்த திறமையுமே காண இல்லை. அதனால அந்த ரெண்டையும் வச்சு செய்யறதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். அடுத்தது ராணப் அப்படின்ற ஒரு ஆளு வந்த உடனே அந்த ஆளு நாமினேஷன்ல வந்தோடனே அவருக்கு சென்டிமெண்ட் கிரியேட் பண்ற மாதிரி பக்காவை எடிட் பண்ணி போட்டானுங்க, நாங்களும் ஏமாந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த நபர் பண்ற வேலைகள், பவித்ரா கிட்ட அவர் பண்ண சேட்டைகள் டெலிகாஸ்ட் ஆகல 1 hour எபிசோட்ல. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா உள்ளுக்குள்ள இருந்தோடனே வெளியில ஒரு பிஆர் டீம் ஜாக்லின் சௌந்தர்யாவை ப்ரொமோட் பண்ற மாதிரி உள்ளுக்குள்ள இருந்தோடனே அவர் சௌந்தர்யா ஜாக்லினை ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்காரு. ஏன்னா இந்த எச்சத்தனம். சோ ஆக மொத்தத்துல பிக் பாஸ் 8 தமிழ் நாசமா போனாலும் பரவாயில்ல, டிஆர்பி வராட்டியும் பரவாயில்ல, சௌந்தர்யா ஜாக்லினை ஃபைனலிஸ்ட் ஆக்கணும், 2ல 1க்கு டைட்டில் கொடுக்கணும் மும்முரமா உள்ளுக்குள்ள டிவியும் சரி வெளியில பிஆர் டீமும் சரி வேலை செய்யறாங்க. இது வந்து மக்கள் சக்தி. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க சௌந்தர்யா ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டா கூட அவன் தகுதி இல்லாதவன் ரிவ்யூ பண்றதுக்கு, சரியா? ஏன்னா அவ்வளவு அராயங்கம். 6 ஜாம்போத்துல 4 ஜாம்போத்துல எடுத்தது ஜாக்லின். நண்பன் என்று பழகி போட்டு முத்துவோட மிடில் கிளாஸை பத்தி பேசுறது ஜாக்லின். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஒருத்தன் சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறான்னா இல்ல சௌந்தர்யா வந்து எவ்வளவு பெரிய கேவலமான விடயங்கள் பண்ணியிருக்காங்க. ரவுடி பொம்பளை மாதிரி பண்ணது, திமிரோட உச்சத்துல இருந்தது, எக்கச்சக்கமான விடயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க எப்பயோ வெளியில போக வேண்டிய நபர். அப்ப அப்படிப்பட்ட நபருக்கெல்லாம் ஒருத்தன் சப்போர்ட் பண்ணி போடுறான் இல்ல முத்துவோட சேர்த்து வச்சு பேசுறான் அப்படின்னா அவன் வந்து ஒரு கருப்பாடு தான். அப்படியான நபர்களோட வீடியோக்களை நீங்க பார்க்க இப்ப என்ன போல வேற நண்பர்களை போல முத்து இந்த பிக் பாஸ் 8 தமிழுக்கு டைட்டில் வின்னர் இருக்க தகுதியான ஒரு நபருக்கா குரல் கொடுக்கக்குள்ள அநியாயங்களை பத்தி பேசுற நபர்கள், இந்த சௌந்தர்யா ஜாக்லினை பற்றி உண்மையா பேசுற நபர்களோட வீடியோக்கள் வந்து சஜஷனுக்கு வராம இருக்கு, பல பேருக்கு போகாம இருக்கு. அதனால தயவு செய்து சரியான வீடியோக்களை மட்டும் ஆதரிங்க, உண்மைகளை மேலோக்கி வர பண்ணுங்க. முடிஞ்சா பல பேரோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.